திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாய. குருவணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் அருளிய திருவார்த்தைகளை சிந்தித்தோம். நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சியும், நமசிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. திருநாவுக்கரசர் சுவாமி அருளிய தேவாரத்தின் மூலமாக இறைவன் அருளிய திருவார்த்தைகள் இது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமத கடலே போற்றி, சீரார் பெருந்துரணம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, என்றென காரமுதானாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதையாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். தினந்தோறும் நாம் திருவாசகத்தில் 5 பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தித்து வருகிறோம். வாருங்கள், இன்றைய தினமும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி இறைவன் அருளக்கூடிய திருவார்த்தைகளின் அதற்குரிய விளக்கத்தையும் தொடர்ந்து சிந்திப்போமாக. வாருங்கள், இன்றைய பாடலை சிந்திப்போம். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும், தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அது இலான், முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. பாடல் வரிகளை சற்று ஒரு முறை மெதுவாக சிந்திப்போமாக. எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும், தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அது இல்லான், முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. இதில் யா என்னும் சொல் தாயை குறிக்கிறது. தம்பிரான் என்று சொன்னால் தலைவனை குறிக்கிறது. தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம். எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்துள்ள ஈசன் உயிர்கள் அனைத்துக்கும் அதுபோலவே தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் ஆகின்றான். ஆனால் அவருக்கோ தாயும் தந்தையும் தலைவனும் அற்றவன். வாக்காலும் மனத்தாலும் அனைவரும் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் இயலாது. அவரை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே என்னுள் இருந்ததை நான் அறிந்து கொண்டு விட்டேன். என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார் பாருங்கள். எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்துள்ள ஈசன் உயிர்கள் அனைத்துக்கும் அதுபோலவே தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் ஆகின்றான். ஆனால் அவருக்கே தாயும் தந்தையும் தலைவனும் அற்றவன். வாக்காலும் மனத்தாலும் அனைவரின் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் இயலாது. என்ன சொல்றார் பாருங்க. வாக்காலும் மனத்தாலும் அவரின் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் இயலாது. அவரை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே, அவரை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் என்னுள் இருந்ததை நான் அறிந்து கொண்டு விட்டேன் என்று சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலமாக அற்புதமான விளக்கத்தை தந்திருக்கிறார்.
நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்துள்ள ஈசன் உயிர்கள் அனைத்துக்கும் அதுபோலவே தாயாகவும் தந்தையாகவும் ஆகின்றான். எப்படி நமக்கெல்லாம் நம்முடைய ஈசன் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் அமைந்திருக்கிறாரோ அதுபோலவே உயிர்கள் அனைத்துக்கும், நன்றாக கவனிக்க வேண்டும், உயிர்கள் அனைத்துக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவுமே நம்முடைய இறைவனாக ஈசன் ஆகிறார். ஆனால் அவருக்கோ தாயும் தந்தையும் தலைவனும் அற்றவன். வாக்காலும் மனத்தாலும் அவரின் ஞான செல்வத்தை எவராலும் அறிதல் என்பது இயலாது. சிந்திப்போமாக. எந்த ஒரு பிறப்புக்கும் முன்னதாகவே அப்பிறப்பின் தாயும் தந்தையும் தோன்றியிருப்பது இயல்பு. ஈசன் உலகின் எல்லா பிறப்புக்கும் காரணமாய் தாயாய் தந்தையாய் தலைவனாய் இருந்தும் அவருக்கு தாயோ தந்தையோ இல்லாதிருக்கிறார். சுயம்புவாய் தோன்றி இறைவன் பெருமைக்கு உரியவர் என்பதை மாணிக்கவாச சுவாமி பெருமான் ஈசனின் உயர்வை வெளிப்படுத்தி மகிழ்கிறார். தன்னை ஆட்கொள்வதற்கு முன்பாகவே சர்வேசன் தனது உள்ளம் புகுந்திருந்ததை தாமாக உணர்ந்ததை சுட்டி காட்டுவராயினர். எந்தையாய் எம்பிரான் என்ற வாக்கியமும் தனக்காகவும் தந்தை தாய் தம்புரான் என்றது பிறருக்காகவும் என உணர்தல் அவசியம். யாய் என்றதால் எனக்கு தாய், யாய் என்றதால் தனக்கு தாய் என்றவாறு அமைந்தது. யாயும் ஞாயும் யாராகிறாரோ என்ற குறுந்தொகை பாடலும் இவ்வரிகளை காண முடிகிறது. என்ன சொல்றார் பாருங்க சுவாமிகள். எந்த பிறப்புக்கும் முன்னதாகவே அப்பிறப்பின் தாயும் தந்தையும் தோன்றியிருப்பது இயல்பு. அதாவது நமக்கெல்லாம் எப்படி நாம் பிறக்கும் முன்பாக நமக்கு தாய் தந்தை தோன்றியிருப்பது இயல்பு. ஈசன் உலகின் எல்லா பிறப்புக்கும் காரணமாய் தாயாய் தந்தையாய் தலைவனாய் இருந்தும் அவருக்கு தாயோ தந்தையோ இல்லாதிருக்கின்றார். ஏன்னா நம்ம இறைவன் சுயமாய் தோன்றிய சுயம்பு வடிவானவர். அதனால் அவருக்கு தாயோ தந்தையோ கிடையாது. இறைவன் பெருமைக்குரியவர் என்று சொல்லி நம்முடைய ஈசனுடைய பெருமையின் உயர்வை வெளிப்படுத்தி மகிழ்கிறார். அதாவது நம்ம ஈசன் சுயம்புவாய் தோன்றியவர், அவருக்கு தாய் தந்தை இல்லை என்று அவருடைய பெருமையை வெளிப்படுத்துகிறார் என்று சுவாமிகள் கூறுகிறார். தன்னை ஆட்கொள்வதற்கு முன்பாகவே சர்வேசன் தனது உள்ளம் புகுந்து இருந்ததை தாமாக உணர்ந்ததாக சுட்டி காட்டுவார் ஆயினார். என்ன சொல்றார் வருங்க. தன்னை ஆட்கொள்வதற்கு முன்பாகவே சர்வேசன், அதாவது நம்முடைய ஈசன் தனது உள்ளம் புகுந்து இருந்ததை நமக்கு தாமாக உணர்ந்ததாக சுட்டி காட்டுகிறார். எந்தையாய் எம்பிரான் என்ற வாக்கியம் தனக்காகவும் தந்தை தாய் தம்பிரான் என்றது பிறருக்காகவும் என உணர்தல் அவசியம். யாய் என்றதால் தனக்கு தாய் என்றவாறு அமைந்தது. இவ்வாறாக இந்த பாடல் வரிகள் மூலமாக நமக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்தையும் இன்னைக்கு இறைவனாகிய ஈசனுடைய பெருமையும் நம்முடைய சுவாமிகள் பாடல் வரிகள் மூலமாக விளக்கி இருக்கின்றார். தொடர்ந்து நாம் திருவாசகத்தை படித்து நம்முடைய அவனருளாலே அவன்தாள் வழங்கி நாம் வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.